உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறார். உங்களுடைய 3ஆம் வீட்டையும் உங்கள் 6ஆம் வீட்டையும் உங்கள் 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். இது கலவையான ஒரு பலன். ஸோ அந்த கலவைன்னு சொல்லும்போதே நல்லா இருக்குன்றதும் அதில் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் இருக்குது. அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வைங்க. எப்பயுமே இந்த செவ்வாயெல்லாம் எச்சரிக்கையான ஒரு பொசிஷனில் வரும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்த பார்ப்போம். நல்ல விஷயம்ன்றது ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ரேட்டிங் பிரமாதமாக இருக்கும். பிஸ்னஸ் சூப்பராக பண்ணுவீங்க. ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு போய் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு டவுட்டே படுற அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஜாப் கிடைக்கும். ஆர்டர்ஸ் ரொம்ப நல்லா வரும். அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா ஃபினான்ஷியலாக இருக்கும். ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப இருக்கும். நீங்கள் சின்ன முயற்சி எடுக்கும் போதே சூப்பரான லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். 3ஆம் வீடுன்றது முயற்சி, 3ஆம் வீடுன்றது கம்யூனிகேஷன். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் டேலண்ட்னால ஜாப், பிஸ்னஸ், உங்களுடைய டீம் ஒர்க், நீங்கள் டீம் லீடராக எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாரையும் ஜாயின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹை லெவலுக்கு போயிடுவீங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இளைய சகோதரன் 3ஆம் வீடாச்சே, அந்த இடத்துல அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணினாலும் அது ரொம்ப 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 பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளும் உங்களால் தீர்த்து வச்சிடுவீங்க. அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? ஸோ அப்போது அங்கே பேரும் புகழும் அப்லிஃப்ட்மெண்ட்டும் ஃபினான்ஸ், பிஸ்னஸ், ஜாப், முயற்சி, கம்யூனிகேஷன், சகோதரம் இப்படின்றதெல்லாம் அவ்வளவு சூப்பராக போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எதில் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே போகலாங்க. ஆனால் எச்சரிக்கைன்ற விஷயத்தை தான் நீங்கள் விட்டுறக்கூடாது. எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது ரொம்ப ரொம்ப வாக்குவாதங்கள் வேண்டாமே. அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஏதோ பிஸ்னஸ் இதிலெல்லாம் ரொம்ப ஹைக்கு வீட்டுக்கு போய் ஓ அப்படின்னு நீங்கள் காமிக்கும் போது, அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களை அடக்கி வாசிக்க வச்சிடும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாந்தம் டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் வீட்டையுமே செவ்வாய் பார்க்குறார். அப்போ உங்களுடைய 6ஆம் வீடுன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போது இந்த இடத்த பற்றி தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. என்னென்னா 2 திங்ஸுங்க. ஒன்று, நியூலி மேரிட் ஆர் கோயிங் டு மேரி அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 40 நாள் ப்ளீஸ் 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 எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவங்கக்கிட்ட வேண்டாம். அவங்களோ எப்படி நடந்துக்கிட்டாலும் அதுதான் அவங்களோன்னு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. டோன்ட் டேக் எனி ராங் டெசிஷன்ஸ் இந்த 40 நாள் காலகட்டத்தை வச்சு. இது லவ் ரிலேஷன்லேயும் சரி, புதுசாக என்கேஜ்மெண்ட் ஆனவங்களுக்கும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி,
ஏன்னா இன்லாஸோட பிரச்சனைன்னா அது வேற. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயே கோபதாபங்கள் அதீதமாக தூண்டி விட்டுரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ புரிதல் அப்படின்றது தான் வேணுமே ஒழிய முடிவெடுப்பது அப்படின்றது இந்த 40 நாட்கள் கூடாது கூடாது கூடாதுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தா, நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் 6ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த 6 அப்படின்றதுல உங்களுக்கு அறியாத பயம் வர வாய்ப்புகள் உண்டு. அண்ட் எதிர்பாராத செலவு வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து உச்சம். அப்போ 12 அப்படின்னாலே விரயம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் 1 வாங்க போகும்போது 4 வாங்கலாம், அல்லது தேவையில்லாமல் செலவுகள் ஏதோ ரூபத்தில் 101% அனாவசிய செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ செலவு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது கேட்க போனீங்கன்னா இப்போ மறைமுக எதிரிகள் உருவாயிடுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது வந்து வேறு மாதிரி வெளியில் போய் அது டோட்டலாக உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு திருஷ்டி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேலே போட்டி, பொறாமை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். தயவு செஞ்சு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. சிரித்தாலும் பிரச்சனை, சிரிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இதுதான் மறைமுக எதிரிகளால் தொல்லை அப்படின்றது. இப்போ நீங்கள் இன்னொன்று உங்களுடைய தசாபுத்தியும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி பாசிட்டிவாக இருந்தால் ஓரளவு தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒருத்தருக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமையினால் அவங்க எதிரி ஆகிடுவாங்க. இவனுக்கு மட்டும் அமையுது, இவனுக்கு மட்டும் இப்படி ஆகுது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு இது எதிரிகளினுடைய ஒரு கான்செப்ட். ஸோ அந்த இடத்துல சீக்ரெட்ஸை தயவு செஞ்சு ரிவீல் பண்ணாதீங்க. எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே அதீதமாக காமிச்சுக்காம இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெல்த்லேயும் 6ன்றது ஹெல்த் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரத்த காயங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஷன் தேவை. ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். அடிப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ராவலிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மொத்தத்தில் எல்லாரோடையும் அடக்கி வாசித்தல் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அண்ட் கோபதாபம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கவே கூடாது. உங்களை யாராவது வந்து சீண்டி விட்டு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அப்பா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும், எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா, அப்பாடின்னு இப்போ தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லணுமே ஒழிய எனக்கு மட்டும் நடக்குது எப்படி சூப்பராக போச்சு அப்படின்ற ஒரு மிகைப்படுத்தின வார்த்தைகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் சொல்கிறது கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு புரியும். ஜென்ம சனி வேற, சனி வீட்டில் தான் செவ்வாய். ஸோ நீங்களே விரோதத்தை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்புக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கலையேன்னு ஒரு பொறாமையை கொண்டு வந்து நிற்க வச்சிடும். ஸோ மறைமுக எதிரின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விதத்துலேயும் காஷனாக இருங்க. நல்லா தூங்கணும். அயன சயன போக பாக்கியத்தை அதிக செலவினாலோ அல்லது திருஷ்டினாலோ அல்லது உடம்பு வலியினாலோ அந்த தூக்கத்தை கெடுக்கும். ஸோ நீங்கள் ஆயில் பாத் எடுங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். நிதானம் தேவை. நோ கடன் வாங்கிறது, புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறது கிடையாது. எதையும் வெளியில் வேறு மாதிரி சொல்லிக்கிறதே வேண்டாம். ஸோ இப்போ திருஷ்டி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க. ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது மிஸ் பண்ண வேண்டாம். முருகனுடைய ஸ்லோகங்கள், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருஷதி, இது எல்லாமே நீங்கள் கேளுங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எல்லாமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு வேல் மட்டும் நீங்கள் சின்னதாக வச்சு, அது நீங்கள் வெள்ளியில் பண்ணிக்கோங்க, தங்கத்தில் பண்ணிக்கோங்க, காப்பரில் பண்ணிக்கோங்க, எதில் வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களோடையே அதை வச்சுக்கும் போது பெரிய பெரிய ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு கொடுத்துரும். மெச்சூரிட்டி சூப்பராக வந்துடும். நீங்கள் ரொம்ப சூப்பராக நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த செவ்வாய் பெயர்ச்சியும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா உங்கள் மேலேயே தான் செவ்வாய் அப்போ வரப்போகிறாரு. ஸோ
பொறுமை பொறுமை பொறுமை, நிதானம். உங்களுக்குள்ளேயே சந்தோஷம், அது பெருசா வெளிப்படுத்த வேண்டாம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.